வணக்கம். பூண்டு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 1.5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே கடுகு, சீரகம், கொஞ்சம் வெந்தயம் சேர்த்து தாளிச்சுக்கிறேன். கடுகு நல்லா பொரியணும். கடுகு நல்லா வெடித்து பொரிஞ்சோன்னே அதோட கொஞ்சம் சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை 3 சேர்த்துக்கிறேன். பூண்டு உங்களுக்கு அதிகமாக வேணும்னா சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 20 பல் வரை சேர்த்துருக்கேன். இது நல்லா வதக்கணும். இது எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வெந்துடணும் வெங்காயமும் பூண்டும். பூண்டெல்லாம் நல்லா செவந்து வதங்கிடுச்சு. நல்லா வெந்தும் இருக்குது. இதோட கட் பண்ணி வச்சு 2 நாட்டு தக்காளி சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம கடைகளில் கிடைக்கிற நாட்டு தக்காளிலாம் ஸ்கின் ரஃப்பாக தான் இருக்குது. இதுவும் பெங்களூர் தக்காளி போட ரொம்ப நேரம் ஆகுது வதங்கிறதுக்கு. அந்த தக்காளி எவ்வளோ நல்லா வதங்கி வருதோ, வதங்கி பேஸ்ட்டாக வருதோ, அந்தளவுக்கு குழம்பு நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதிலே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். அப்போ தான் தக்காளி கொஞ்சம் ஈஸியாக வதங்கும். தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இது நல்லா இன்னும் கொஞ்சம் வதங்காமல் இருந்துச்சுன்னா கரண்டியால் நல்லா கொஞ்சம் நசுக்கி விட்டுட்டு கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி பண்ணிவிடுங்க. இதோட 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். எனக்கு குழம்பு மிளகாத்தூள், சாம்பார் தூள் எல்லாம் எங்கள் வீட்டில் ஒன்றா தான் அரைச்சிப்போம். அதே தான் வறுவலுக்கெலாம் கூட யூஸ் பண்ணிப்பேன். தனித்தனியாக வச்சுக்கிறதில்ல. நம்ம போட்ட மசாலா பொடியும் நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த எண்ணெயிலே வதங்கிடட்டும். இந்த மாதிரி அது எண்ணெயிலே வதங்கும்போது குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி ஊற வச்சுருக்கேன். அதை கரைச்சி இதில் சேர்த்துக்கிறேன். புளி ரொம்ப அதிக தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்க வேணாம். குழம்பு ஓரளவுக்கு திக்காக வேணும் நமக்கு. ரொம்ப தண்ணி சேர்த்துட்டு அதை வத்துற வரைக்கும் கொதிக்க வச்சுட்டே இருக்கணும். குழம்போட டேஸ்ட்டு போயிடும். புளி சரியாக கொதிக்கலைன்னா எப்படி பச்சை வாசனை வருமோ, அதளவுக்கு ரொம்ப நேரம் கொதிச்சிட்டாலும் ஒரு கடுத்து போன மாதிரி ஒரு டேஸ்ட் வரும். அவ்வளோவா நல்லா இருக்காது. இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். குழம்பு நல்லா கொதித்து வருது. இந்த ஒரு தடவை கிண்டி விட்டுக்கிறேன். கிண்டி விட்டுட்டு மூடி வச்சிடுறேன். ஸ்டவ்வை சிம் பண்ணிவிட்டேன். ஒரு 5-6 நிமிஷம் விட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டா ரெடி ஆகிடும் குழம்பு. குழம்பு நல்லா திக்காயிருச்சு. நல்லா சேர்ந்து வந்திருக்கு. இந்த அளவு திக்னஸ் போதும். இது ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். ரொம்ப அருமையான பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.